விஜயோட பேசுறதுக்கு எதுக்கு நீங்கள் பிரவீன் அமிச்சிங்க? ராகுலுக்கு தெரியாமல் காங்கிரஸில் எதுவும் நடக்கும்னு நான் தயாராக இல்லை. அது உண்மை. ராகுலோட அப்ரூவல் இல்லாமையோ அவருடைய அனுமதி இல்லாமையோ இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை விஜயோட துவக்குதல் எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஸோ ராகுல் என்ன மைண்ட் செட் இருக்கான்னு புரிஞ்சிக்க முடியல. அவருக்கு என்ன ப்ரெஷர் போட்டாங்கன்னா, நம்ம ஒரு 50-60 சீட்டு இருந்தால் தான் தமிழ்நாட்டில் வளர்க்க முடியும் கட்சியை. சார் பீகாரில் பட்டும் தெரிஞ்சலையா சார் காங்கிரஸ்? அதான் ஸ்டாலின் ஒரே வாசனம் அவங்க என்ன வேணா கேட்கட்டும், பீகார் 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 அப்படின்னு 3 தடவை சொல்ல போகிறேன் அப்படின்னு ஸ்டாலின் கிண்டலாக சொன்னாராம். 3 தடவை பீகார் பீகார் பீகார்னு சொல்ல போகிறேன். அதுக்கு மேலே அவங்க பார்த்துக்கிட்டு ஒன்று ஸ்டாலின் அந்த மனநிலையில் தான் இருக்கார். இருந்தால் போட்டோம். ஏன்னா அவர் உள்ள விஜயகாந்த் வரது ரெடியாக இருக்காங்க. அப்படி இந்த பாமக கூட்டணி எல்லாம் போச்சு. ஒரு மாதிரி திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கான்னா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஓகே, விசிகே இருக்குது, கம்யூனிஸ்ட் இருக்குது, மதிமுக இருக்குது. எல்லாம் என்னதான் கூச்சல் போட்டால் கூட அவங்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் திமுக கூட்டணி வெளில வர முடியாது. எஸ், இதை வேறு போக்கிடம் கிடையாது. கம்யூனிஸ்டோ மதிமுகவோ விசிகேவோ வேறு போக்கிடம் கிடையாது. அதிமுக போக முடியாது, விஜய்கிட்டே போக முடியாது. அன்டெஸ்டட் விஜய் 20% 30% சொல்லலாம். எவ்வளோ பர்சன்ட் இருக்குன்னு நமக்கு தெரியாது. காங்கிரஸுக்குள்ளேயே 2 விதமான கருத்து போயிட்டுருக்கு. டிஎம்கேவோட போகலாமா விஜயோட போகலாமா? விஜயோட போகணுன்னு சொல்கிற தலைவர்கள் ஒரு நம்பர் கொஞ்சம் கணிசமாக தான் இருக்குது. எம்பிக்கள்லாம் விஜயோட போடணும். ஏன்னா அவங்களுக்கு இன்னும் 4 வருடம் திமுக தேவை தேவையில்லை. திமுகவை தேவை இன்னும் 4 வருஷம் கழிச்சு தான், அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனாலும் இன்னைக்கு 40 எம்பி தமிழ்நாட்டில் இருந்து போயிருக்காங்களே, பார்லிமெண்ட்ல இந்த ராகுலுக்கு 40 பேர் அவ்வளவு பக்கபலமா இருக்காங்களா? அந்த மாரல் சப்போர்ட் ராகுல் விடுவாராங்கிற கேள்வி இருக்குல்ல? இருக்கு. அது நீங்க சொல்றபடி வேண்டியதான். அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் காங்கிரஸை வளர்க்கணும் அப்படின்னு ஒரு கொள்கை முடிவில் தலைவர்கள் இருக்காங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் எத்தனை ஆண்டு காலம்தான் இந்த மாதிரி இருக்கிறது? நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேண்டாமா? காமராஜர் வளர்த்த கட்சி 67 நம்ம ஆட்சி இழந்தோம். இனிமேல் ஆட்சி பிடிக்கிறதுங்க நடக்காத காரியம். ஆமாம், நடக்காத காரியம். அதே நேரத்தில் கலைஞர் கொடுத்தாம 60 சீட்டை கொடுப்பாருன்னு ஸ்டாலின்ட்ட நீங்கள் எதிர்பார்க்குறதும் மடத்தணும். அவ்வளோ கொடுக்க மாட்டார். அவர் 20-25க்கு மேலே அவர் காங்கிரஸ் இஸ் எ மேஜர் பார்ட்னர். டிஎம்கே அலையன்ஸில் திமுக அடுத்தபடியாக காங்கிரஸ் தான் அதிக சீட்டு வாங்கக்கூடிய கட்சி காங்கிரஸ் தான்.